ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய முன்னுரைக்கு நாம் செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அதை போலவே 1 சாமுவேல் 24:17 மற்றும் 26-23 ஆகிய வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 24:17. அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். சமூக உறவுகள் என்பது ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஒப்பந்த உறவாக அது மாறுகிறது என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதே போல 26-23 ஆக இந்த பகுதி நான் அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன். மன்னராட்சி காலத்தில் சமூக அமைப்பு என்பது அடுக்குமுறை சமூகமாக மாறுகிறது. இந்த அடுக்குமுறை சமூகத்திலே மன்னன் என்கிறவன் உயர்ந்த உச்சி கோபுரத்திலே உச்சாணு கொம்பிலே அமர்ந்திருக்கிறான். அவன் ஆலோசனை பெறுவதற்காக அரசவை இருக்கிறது. அந்த அரசவனுடைய சட்டத்திட்டங்களை, யோசனைகளை, செயல்பாடுகளை செயல்படுத்தும் படை இருக்கிறது. அந்த படையை நடத்துகிற படை தளபதி இருக்கிறான். அரசனுடைய செயல்பாடுகளை குறித்து வைக்க செயலர் இருக்கிறார். அரசனுடைய செயல்பாடுகளை பதிவெடுத்துக் கொள்ள ஆவண காப்பலர் இருக்கிறார். வரிகளை வசூலிக்க வரி வசூலிப்போர் இருக்கிறார்கள். நாடானது மாகாணங்களாக, நகரங்களாக, கிராமங்களாக, ஊர்களாக, குடும்பங்களாக பகுக்கப்படுகிறது. தாவீதினுடைய முடியாட்சி காலத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தப்படுகிறது. எதுக்காக? எவ்வளவு வீரர்களை படைக்கு சேர்க்கலாம் என்பது முதல் கருத்து. எவ்வளவு வரி வாங்கலாம், எவ்வளவு வரி அரசவைக்கு கிடைக்கும் என்கின்றதை நிர்ணயிப்பதற்காக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் நடக்கிற ஒரு செயல்பாட்டையும் இந்த பகுதியில் பார்க்கிறோம். இது முதலாவது. இரண்டாவது, இந்த முடியாட்சி காலத்தினுடைய அமைப்பு முறைகளிலே பல்வேறு விதமான சமூக மாற்றங்களை நான் சொன்னேன். செல்வந்தர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மிகப்பெரிய வலிமை மிக்க மனிதர்களாக, அரசியல் முடிவுகளை தேர்ந்து தெளிவர்களாக, அரசுக்கு ஆலோசனைக்கு பக்கபலமாக இருப்பவர்களாக அவர் மாறி போகிறார்கள். அடித்தட்டு மக்களாக அடிமைகள், கொத்தடிமைகள், கூலி வேலை செய்கிறவர்கள், அரசனுடைய ஆணைக்கு அடிபணிந்து நகரங்களையும் மதில்களையும் கூட கோபுரங்களையும் கட்டி எழுப்பவர்களாக இருக்கிற ஒரு அமைப்பு முறையை பார்க்கலாம். அதை போலவே இந்த பேதமுள்ள ஒரு சமூகம் அடுக்குமுறை சமூகத்துக்குள்ளாக வரும்போது இனபேதம், அதே போல பணபேதம் வருகிறது. இதை தாண்டி நாட்டிலே கொள்ளையும் கற்பழிப்பும் திருடுதலும் பரவலாக நடைபெறுகிறது. அதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பெண்களுடைய நிலையானது 2ஆம் நிலையாக மாற்றப்படுகிறது. ஆணாதிக்க சமுதாயம், ஆணாதிக்க செயல்பாடு, ஆணாதிக்க செயல் திட்டம் வரையறுக்கப்பட்டு முன்னிறுத்தப்படுகிறது. பெண்களின் நிலை பின்னிலைக்கு தள்ளப்படுகிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இதை சொல்கிறோம் ஸ்ட்ராட்டிஃபைடு சிஸ்டம் என்று சொல்வார்கள். அடுக்குமுறை சமூகம். இந்த அடுக்குமுறை சமூகத்தினுடைய அவலங்களை எந்த இடத்திலும் மறுக்க முடியாது, எந்த இடத்திலும் மாற்ற முடியாது என்கின்ற ஒரு அவலமான ஒரு நிலையை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறதை மறைமுகமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக சமூகத்தை பார்த்தோம், அப்புறம் சமூக அமைப்பை பார்த்தோம், அதிகார பரவலை பற்றி பார்த்தோம். இப்போ சமூகம் பொருளாதாரத்துக்கு ஈடாக சமயம் என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு, சமய கோட்பாடுகள், சமய வரையறைகள் என்னவாக இருந்தது என்பதை பற்றி ஒரு சிறிய செய்தியை சொல்லி நம்ம கடந்து போவோம். இப்போ நீதித்தொடர் புத்தகத்தில் எது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேல் மக்களுக்கு இருந்துச்சு? வரலாற்று பின்னணியில் பார்க்கின்ற பொழுது வேற்று இனத்து மக்கள் அச்சுறுத்தலாக இருந்தார்கள். சமயம் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியமங்களை அவர்கள் கடைபிடிக்காமல் போனது, கடைபிடிக்காத அந்த கடின மனம், 2 வகையில பார்க்கலாம். தந்தை அவர்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா நூல் பிடிச்சு வரீங்க. அது ஒன்று வேற்று இனத்து மக்கள், உடன்படிக்கை சமூகத்தை சாராத மக்கள் அச்சுறுத்தலா இருந்தாங்க. இரண்டாவது, அவர்களின் தெய்வங்கள்,
அவருடைய சமயங்கள் இவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. பல சமயங்கள் இஸ்ராயல் மக்கள் தங்கள் அழைப்பதலின் இறைவனை, உடன்படிக்கையின் இறைவனை, வாழ்வும் வலிமையும் விடுதலையும் தந்த இறைவனை மறந்து பிற தெய்வங்கள் பின்பாக போகிற ஒரு காட்சியை நம்ம அந்த பகுதி அச்சுறுத்தலாக நம்ம பார்க்குறோம். அதுதான் ஜெபுசேயர் அல்லது இபுசேயர் அல்லது அமோனியர், அமலேக்கியர் என்று பல்வேறு இன மக்களுடைய பட்டியலை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. புனித போர் என்ற முறையும் அது வலியுறுத்துவதை நீதித்தொழில் புத்தகத்திலும் யோசுவா புத்தகத்திலும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அச்சுறுத்தலாக அமைகிறது என்பது இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே வாழ்ந்த கனானியர்களுடைய அரசாட்சி தத்துவம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இப்போ நான் சொன்னேன், இந்த இஸ்ராயல் சமூகத்திலேயே இருவேறான நிலைகள், மன்னராட்சி சார்பாக, மன்னராட்சி முரணாக என்று 2 கருத்துக்கள் இருந்தது. அதை தவிர்த்து இந்த மன்னராட்சி என்கின்ற நிலை வந்தபோது அப்படியே மன்னராட்சி தவிர்க்க இயலாதாக வந்தாலும் அந்த மன்னன் என்கிறவன் எப்படி சட்டத்திற்கு கட்டுப்பட்டவனாக, சட்டத்தினால் வரையறை செய்யப்பட்டவனாக, அவருடைய அதிகாரம் ஆண்டவரின் முன்பாக கணக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கும் என்பதை இறைவாக்கினர்கள், இறை மனிதர்கள், குருக்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி அரசனை நல்வழிப்படுத்தினார்கள். ரொம்ப அழகான ஒரு காட்சி, ரொம்ப அழகான ஒரு செய்தி. வானலாவிய அதிகாரம் எனக்கு உண்டு நாம் என்று சொன்னாலும் வான் மட்டும் இருந்திருக்கிற இறைவனுக்கு கீழ்தான் நீ என்பதை திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தினுடைய வரலாற்று பகுதிகள் வலியுறுத்தி விளக்கம் சொல்கிறது. அது தாவீதாக இருக்கலாம், சாலமோனாக இருக்கலாம், அல்லது சவுலாக இருக்கலாம். இறைமாக்கள் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பழிச்சென்று சொல்லி அரசனுக்கு அச்சுறுத்தலாக நின்றார்கள். அரசனுடைய மனசாட்சியினுடைய உரைகளாக இந்த இறை மனிதர்கள் இருந்தார்கள். அந்த பகுதியை சமூகம் சுட்டி காட்டுது. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது இந்த மன்னராட்சி முறைக்கு மாறிய இஸ்ராயலுடைய சமூக அமைப்பு முறை கொஞ்சம் கொஞ்சமாக கனானைய சித்தாந்தத்திற்கு உட்பட ஆரம்பித்தது. நான் நல்லா சொன்னேன், பின்னாடி நீதித்தொழில் புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொன்னேன். அதாவது கனானைய தெய்வங்கள் ஏன் வேண்டாம் என்று இஸ்ராயல் மக்கள் வெறுக்க வேண்டும் என்று சொன்னால், கனானைய தெய்வங்களும் கனானைய சமூக அமைப்பும் ஒப்ரசிவாக, அடிமைப்படுத்துவதாக, ஆக்கிரமிப்பு செய்வதாக, புத்தி மழுங்க செய்வதாக, சென்சுவலாக, உணர்வு பூர்வமாக, பால் உணர்வை தூண்டுவதாக, அல்லது சமூக நீதி மறக்கடிப்பதாக, பேதமுள்ள சமூகத்தை நியாயப்படுத்துவதாக அமைகிற ஒரு சமூகம் என்பதனால் அந்த சமூகத்தையும், சமூக சித்தாந்தத்தையும், சமூக அதிகாரத்தையும் அறவே ஒதுக்க வேண்டும் என்று இஸ்ராயல் மக்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். இப்போ இங்கே என்ன ஆகுது? பல இடங்களில் இந்த கனானிய இறை கோட்பாட்டு தன்மைகள் இந்த மன்னராட்சி தத்துவத்திலே செல்லரித்து போக செய்கிற காட்சி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி நான் இந்த பகுதியை நான் கடந்து போகிறேன். ஆகாப் அரசன், இஸ்ராயலின் அரசன், 2 நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவன், இஸ்ராயலை ஆண்டு நடத்துகிற ஒரு அரசன். அவனுடைய மனைவி எசபெல் என்று சொல்லப்படுகிற ஜெசபெல். இந்த ஜெஸ்டில் வேலி என்ற பகுதியில் நாபோத்துக்கு தோட்டம் இருக்கிறது. அரசன் போய் கேட்குறான்ப்பா, இந்த உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, என் அரண்மனைக்கு பக்கத்திலே இருக்குது, நான் அதை பூந்தோட்டமாவோ காய்கறி தோட்டமோ மாத்துறேன், உனக்கு நல்ல இடத்துல வேற நிலம் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா இந்த நிலத்துக்கு ஏற்ற 3 மடங்கு 4 மடங்கு தொகை உனக்கு தரேன் அப்படிங்கிறான். அப்போ நாபோத் என்ன சொல்றாரு? இது இறைவன் கொடுத்த இறை வாக்குறுதியின் நிலம், இதை நான் யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அரசன் என்ன பண்ணலாம்? பலான்னு அப்பி குர்ரா என்று ஆக்கிரமிப்பு செய்யலாம். அவன் செய்யலை. படுக்கையில் படுத்து சாப்பிடாம சவுத்து பக்கம் திரும்பி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஏழை கொடியானவனாக இருந்தாலும் இறைவன் முன்பாக அரசனும் கொடியானவனும் சமம். யாரையும் ஆக்கிரமிக்க செய்ய முடியாது, யாருடைய உரிமைகளையும் பறிக்க முடியாது. அது இறைவனால் காக்கப்படுகிற சட்டத்தினுடைய வலிமை. இப்ப குறுக்கில் ஒரு எலமெண்ட் வராங்க. யாரு? ஜெசபெல். நீ இஸ்ராயலின் அரசனா? செவுத்து பக்கம் திரும்பி புணங்கிக்கிட்டு படுத்து கிடக்கிறிய, ஒரு தோட்டத்தை உன் பக்கம் வர முடியாது, நீ என்ன அரசனா? ஒரு கேள்வி கேட்டு நான் அதை உனக்கு பெற்று தருகிறேன். அரசு சொல்றாங்க, நான் உனக்கு அதை பெற்று தருகிறேன். ஏன்? ஆகாபு இஸ்ராயலுடைய உடன்படிக்கை சமூகத்தினுடைய மகன், ஜெசபெல் கனானிய அரச சமூகத்தினுடைய மகள். இரு சித்தாந்தங்களும் மோதிக்கொள்கிற, இரு சித்தாந்தங்களும் எதிர்த்து நிற்கிற ஒரு நிலையை அங்க பார்க்கிறோம். ஆகாபு ஒன்றும் செய்ய இயலாதவனாய் தவித்து நிற்கிறான். ஆனால் இந்த ஜெசபெல் ஒரு 2 பொய் சாட்சிகளை தயாரித்து இறை நிந்தனை செய்தான் என்று சொல்லி நாபத்தின் மீது குற்றம் சாட்டி கல்லால் எறிந்து அவரையும் அவன் பிள்ளைகளையும் கொன்று அவன் தோட்டத்தை எடுத்துக்கொள்கிறான். அது கனானிய தத்துவத்திலே நியாயப்படுத்துகிற ஒன்று. ஏனென்றால் நிலம் அரசனுக்கு சொந்தம்.
இஸ்ராயலுடைய கூட்டாட்சி தத்துவத்திலும் இஸ்ராயலுடைய மனராட்சி தத்துவத்திலும் நிலம் இறைவனுக்கு சொந்தம். அவர் பார்த்து கொடுக்கலாம், யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. நிலம் கொடுக்க வேண்டியது அவரு தான் வாக்குறுதியின் பலமாய் வாக்குச்சீட்டு போட்டு திருவிழச்சீட்டு போட்டு கொடுத்தார். அதை யார்கிட்ட எடுக்க முடியாது, யார்கிட்ட எடுக்க முடியாது. நோபடி கேன் டேக் இட். அதனால தான் ஆகாபு செயலற்ற மனிதனா இருக்கிறான். அந்த இடத்துல கனானிய அரசு சித்தாந்தத்தில் வருகிற ஜெசபெல் அவனை கொன்று அந்த நிலத்தை பறித்து கொடுக்கிறார். இந்த இரு சித்தாந்தங்களும் முரணுக்குரனாய் நிற்கிறதை 1 அரசர் 21ஆம் அதிகாரத்திலே நாம் சந்திக்கிறோம். அதான் காட்சி. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளை சாமுவேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் தாவீது அரசர் தன் படைத்தலைவர்களின் மனைவியாகிய உரியாவினுடைய மனைவியோடு உறவு கொண்டு அவளை தன் மனைவியை மாற்றிக்கொள்கிறான். அவருடைய கணவனை கொண்டு போடுகிறான். எல்லாரும் அமைதியாக்குறாங்க, யாரும் பேச பயப்படுறாங்க, அல்லது சொல்ல நினைக்கிறாங்க, சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு முன்பாக வந்து நாத்தான், யூ ஆர் தட் மேன், நீதான் அந்த மனிதன், நீ தவறு செய்தா என்று முகத்திற்கு முன்பாக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பழிச்சென்று சொல்ல தாவீது உடைந்து போகிறார், நொறுங்கி போகிறார். ஐயோ நான் பாவம் செய்து என்று கதறி நோன்பிருந்து ஜெபிக்கிறார். அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதான் இஸ்ராயலுடைய முடியாட்சியினுடைய அருமையான ஒன்று. அரசனை இடித்துருத்து திருத்தவும், அரசனை நேர்வழியில் நடக்கவும், தோராவின் சட்டங்களை கை கொண்டு ஒழுகவும் இறை மனிதர்கள், அது குருவாக இருக்கலாம், இறைவாக்கனாக இருக்கலாம், அல்லது இறை அடியார்களாக இருக்கலாம், அவர்கள் பக்க பலனாய் அரணாய் இருந்து நீதியை, சமூக நீதியை கட்டி காத்தார்கள். அந்த பகுதியும் இந்த சமய பின்புலத்தில் நம்ம சந்திக்கிறோம். யாவே இறைவன் நீதி இறைவனாக மனராட்சி காலத்திலும் கோலோற்றுவதை இந்த பகுதி விளக்கமாக சொல்லுகிறது. ஆள்வது அரசனாக இருந்தாலும் அரசனையும் ஆள்கிறவர் இறைவன் ஒருவனே என்ற கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி காட்டி இறுதி நாட்களில் வர இருக்கிற இறைவன் மெசியா எல்லாருக்கும் மேலான அரசராய் வருவார் என்ற நம்பிக்கை மக்கள் மனங்களை விதைக்கிற ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி அமைகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நான் சொன்னேன், இந்த கனானிய சித்தாந்தம் இந்த மக்கள் மத்தியில் நிறைய தாக்கத்தை உருவாக்குதுன்னு நான் சொன்னேன். பல இடத்துல இரு கலாச்சாரங்கள் முரண்பட்டு எதிரும் புதிராய் நின்றாலும் சில இடங்களில் இஸ்ராயல் மக்கள் வழியே சென்று கனானிய பழக்க வழக்கங்களை பற்றி கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், 1 சாமுவேல் 6:4 வாசிங்களேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலியாது என்று கேட்க அவர்கள் கூறியது, பெலிஸ்திய தலைவனின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 பொன் மூல கட்டிகளின் உருவங்களும் 5 பொன் சுண்டெலிகளும் மட்டுமே, ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைதான் ஏற்பட்டது. இப்போ சேக்ரட் ஆப்ஜெக்ட்ஸ் என்று சொல்வார்கள். பொன் மூலக்கட்டிகள், பொன் சுண்டெலிகள், இவங்களெல்லாம் பிற தெய்வங்களுடைய அடையாள கருவிகள், அவர்களை செஞ்சு எங்களுக்கு கொடுங்க என்று அந்த பிற தெய்வங்களுடைய செயல்பாட்டுக்குள்ளாக தங்களை கையளிக்கிற ஒரு காட்சியை காக்கிறோம். அது 1 சாமுவேல் 10:3 வாசிப்போமே. நீ அங்கிருந்து மேலும் கடந்து சென்று தாபரில் உள்ள கருவாலி மரத்தை அடைவாய். அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்கு செல்லும் 3 மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். கருவாலி மரத்தடியில் கடவுளை வழிபடுவாய். சேக்ரட் ஸ்டோனு, சேக்ரட் ட்ரீ, சேக்ரட் பிளேஸு, அந்த 3 விதமான கனானிய பழக்க வழக்கங்கள் இஸ்ராயலுடைய சமய கலாச்சாரத்திற்குள்ளாக வந்து போகிறதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. கருவாலி மரத்தின் அடியிலே இறைவனை வழிபடுவாய். ஏன்? பாகால் கடவுள், இந்த கனானியருடைய கடவுள் மரத்தடியில் தான் வழிபட்டாங்க. அதே மாதிரி ஒரு சேக்ரட் ஸ்டோன் என்பார்கள், புனித கற்கள். அந்த கற்களை பாகால் கடவுளுடைய அடையாளமாக வச்சிருப்பாங்க. சேக்ரட் ஸ்டோனு, சேக்ரட் ட்ரீ. அதே போல பாருங்க, இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் 9:12 வாசிப்போமே. அதற்கு அவர்கள், ஆம், உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார், விரைந்து செல்லுங்கள், இன்று அவர் நகருக்குள் வந்துள்ளார், இன்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது. தொழுகை மேட்டில், என்னது தொழுகை மேடு? எபிரேய மொழியில பாமோத் என்று சொல்வார்கள். தொழுகை மேடுகள், ஒரு இடத்துல உயர்ந்த ஒரு இடத்துல போய் பலி செலுத்துறது, அது கனானிய பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கம் இவங்களுக்குள்ள வந்ததுனால அந்த பாமோத் என்கின்ற சேக்ரட் பிளேஸ்ல உயர்ந்த இடத்துல போய் பழி செலுத்திட்டு கீழே இறங்கி வருவாங்க. அப்போ போய் பாருங்க என்று சொல்லப்படுகிறது. அப்போ சேக்ரட் ஸ்டோனு, சேக்ரட் ட்ரீஸு, சேக்ரட் பிளேசஸ், இவைகள் எல்லாம் கனானிய சித்தாந்தத்தில் உருவாகின்ற செயல்பாடுகள். அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ராயல் மக்களுடைய இடத்தோடு கலந்து அவருடைய வாழ்வு முறையை மாறுகிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ 3 விதமான கருத்துக்கள் நம்ம தொகுத்து சொல்கிறோம். சமய நிலைகளில் உண்டாகின்ற ஒற்றை வார்த்தையினால் உலகை உருவாக்கிய படைப்பின் இறைவனை தொடக்குள்ள நம்ம சந்திக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளாக ஆசீர்வாதத்தை தந்து குடும்பங்களின் இறைவனாக தொடக்குள்ளின் பின்பகுதியில் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். செங்கடலை கிழித்து போட்டு கால்நடையாமல் மக்களை நடக்க வைத்து
பாலைவனத்திலே இரவிலும் பகலிலும் நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் வழிநடக்க செய்து பாறையை பிளந்து தண்ணீரை தந்து வானத்தை கிழித்து மண்ணாவை பிழிந்து வழிநடத்துகிற ஒரு நாடோடி இறைவனை விடுதலை பெண்ணுள்ள சந்திக்கிறோம். புனிதமும் தூய்மையும் உண்ட இறைவனை லேவியர் புத்தகத்திலும் எண்ணிக்கை நூல்களில் சந்திக்கிறோம். சட்டத்தின் இறைவனை இணைச்சட்ட புத்தகத்துல சந்திக்கிறோம். போர்க்களத்தினுடைய இறைவனை யோசுவா புத்தகத்துல சந்திக்கிறோம். நீதித்தொழில் புத்தகத்துல தலைவர்களை தருகிற ஒரு இறைவனை சந்திக்கிறோம். இப்படி ஒவ்வொரு புத்தகத்திலும் இறைவன் பல்வேறு முகங்களை அழகாய் வெளிப்படுத்தி வழிநடத்துகிற இறைவன் இந்த சாமுவேல் புத்தகத்திலே அரச கடவுளாக மாறுகிறார். ரொம்ப அழகா அதனுடைய செய்தி. மக்கள் நாடோடியா இருக்கும்போது அவர் நாடோடி கடவுளாக இருக்கிறார். போர்க்களத்துக்கு போகும்போது போர் வீரனாய் அவர் புறப்பட்டு போகிறார். தலைவர்களை தேடும்போது தலைவர்களை தருகிற நல்லாட்சியினுடைய இறைவனாக இருக்கிறார். மக்கள் மனராட்சியை தேடுக்கும்போது அரசருக்கெல்லாம் மேலான அரசராக இறைவன் மாறுகிறது. இந்த புத்தகம் அழகாய் வலியுறுத்தி சொல்கிறது. இதுதான் ஒரே இறைவன் பன்முகத்தன்மையோடு மக்களை வழிநடத்துகிற தன்மையை நாம் இந்த வீடியோ புத்தகங்களில் கண்டுகொண்டோம் என்று சொன்னால், மாறா இறைவன் எந்நாளும் எக்காலத்திற்கும் எச்சூழலுக்கும் பொருத்தமானது என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அந்த ஒவ்வொரு முகத்தையும் நம்ம அந்த வீடுகளில் ஒவ்வொரு புத்தகத்திலும் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். இப்போ இந்த சாமுவேல் புத்தகத்திலே மன்னராட்சி, அதை தொடர்ந்து அடுக்குமுறையிலே சமூக பேதங்கள், இவைகள் எல்லாம் தாண்டி இவற்றுக்கிடையே ஒரு இறைவன் இருக்கிறார். அவர் நீதியின் தேவனாக, ஏழைகளின் தேவனாக, ஒடுக்கப்பட்டவரின் தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் சுட்டி காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதை கண்டுகொள்ளவும் அந்த இறைவன் எப்படி தலைவர்களை ஆழ சொல்லுகிறார், எப்படி நிதி தரும்போது அவர்களை நல்வழிப்படுத்துகிறார் என்பதையும் இந்த புத்தகம் விளக்க தவறுவதில்லை என்பதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு நல்ல இறைவனை இந்த புத்தகம் உள்வாங்கி நமக்கு தருகிறதை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அதை தொடர்ந்து நம்ம போகும்போது ஒரே ஒரு சின்ன கருத்தோடு இந்த பின்புலத்தை நம்ம முடிவோம். ஒன்று சமூக பின்புலம் பார்த்தோம், பொருளாதார பின்புலம் பார்த்தோம், சமய பின்புலம் பார்த்தோம், அரசியல் பின்புலம் பார்த்தோம். இறுதியாக 2 கருத்துக்களை சொல்லி இந்த பின்புல செய்தியை நாம் நிறைவு செய்கிறோம். ஒன்று, இந்த வரலாற்று நூல்களின் மன்னராட்சி நுழைவாயில் இருக்கிற 1 மற்றும் 2 சாமுவேல் புத்தகமானது ஒரு அழகான இறைவன் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அந்த இறைவன் எப்படிப்பட்டவர்? ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இறைவன். ஒன்று, சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்டு ஓடி ஒளிந்து கொள்கிற, சாமுவேலை திக்கவும் திகைக்கவும் விடுகிற ஒரு அழகான விளையாடும் கடவுளை பார்க்கிறோம். அதே கடவுள், நீ என் முன்பாக என் சட்டத்தை கடைபிடிக்காவிட்டதால் உன்னை நான் என் முன்பாக தள்ளிவிடுகிறேன் என்று தண்டிக்கிற கடவுளாக சவுலினுடைய அரசாட்சி காலத்தில் பார்க்கிறோம். இவன்தான் எழுந்து இவனை அபிஷேகம் செய்ய என்று சொல்கிற, தேர்ந்து கொள்கிற, நல்ல தலைவர்களை தருகிற இறைவனை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதே போல தேர்ந்து கொள்ளப்பட்ட அரசன் பிரமாணிக்கத்தோடு நடக்கிறானா என்று கண்காணிக்கிற இறைவனாகவும் இந்த புத்தகங்களில் இறைவன் வலம் வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், சமூகத்தின் அடித்தட்டு மக்களில் இறைவனை கண்டுகொள்ள இந்த வரலாற்று புத்தகம் நம்மை அழைக்கிறது. அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒரு நாபோத்தினுடைய கூக்குரலிலே, அல்லது சரஸ்தாபூர் கைம்பெண்களுடைய அவலத்திலே, அல்லது அண்ணாவினுடைய கண்ணீரிலே கரைந்து போகிற ஒரு இறைவனை, ஒரு நீதிக்காக போர்க்களம் போல்கிற ஒரு இறைவனை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி நம்ம கண்டுகிட்டோம் அப்படின்னாக்க இந்த பகுதிகள் இன்றைக்கும் நமக்கு வளமான பகுதிகளாக கருத்தோட்டங்களை குவித்து சொல்கிற ஒரு குவிய புள்ளியாக அமையும் என்பதில் ஐயம் கிடையாது. தந்தை அவர்களே, நீங்கள் இப்பொழுது விளக்கிய அந்த விளக்கங்களை நான் பார்த்த பொழுது எனக்கு ஒரு கருத்து தோன்றியது. திருப்பாடல்களின் கூட அந்த கருத்து இருக்கின்றது. இயேசுவும் கூட அடிக்கடி இதை சொல்லுவார், நல்லவர் ஒருவரே என்ற ஒரு கருத்தை சொல்லுவார். இந்த கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்ற ஒரு திருப்பாடலும் நமக்கு தெரிந்ததே தான். நீங்கள் சொல்லிய பொழுது இந்த கடவுள் எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார் என்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றியது. ஏனென்றால் மக்கள் அவர்கள் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லாத பொழுது உருவாக்கி கடவுளை கண்டுகின்றோம். அந்த மக்கள் ஏதோ பசிக்கொடுமை அடிமையாகி போய் நின்ற பொழுது, அடிமையாகி போன பொழுது அவர்களை மீட்டுகின்ற அந்த வல்லமையான கடவுளை பார்க்கின்றோம். மீட்ட மக்கள் பாலைவனத்தில் அந்த கால்கடுக்கு நடக்கின்ற பொழுது அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு நாடோடி கடவுளை பார்க்கின்றோம். அந்த நாடோடி மக்கள், நீங்கள் சொல்லியதே தான், அந்த நாடோடி மக்கள் ஆற்றை கடந்து வாக்களிக்கும் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது போர் கடவுளாக பார்க்கின்றோம். அதே மக்கள் ஐயா எனக்கு ஒரு தலைவன் இல்லை என்று தேடுகின்ற பொழுது
தலைவர்கள் கொடுக்கின்ற கடவுளாக பார்க்கின்றோம். அதே மக்கள் இப்பொழுது முடியாட்சி ஒரு மன்னர் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றுகின்ற பொழுது இந்த மன்னரையும் வைத்துக்கொள் என்று கொடுக்கின்ற கடவுளை பார்க்கின்றோம். எனக்கு என்ன சொல்வது, தேடுகின்றேன் என்றால் இந்த வைத்துக்கொள் என்று கொடுக்கின்ற ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறாரே இந்த கடவுள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது. எனவே இவ்வளவு நல்லவரா என்று கேட்கவும் தோன்றுகிறது. இப்போ நீங்கள் சொல்வது மிகச்சரியே. ஒரு வழிநடக்கும் ஒரு கடவுளை, தூக்கி சுமக்கும் ஒரு கடவுளை, தாளாட்டும் இறைவனை, பால் தந்து பசியாற்றும் இறைவனை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இந்த நம்முடைய அமைப்பு முறை மாற, என்ன சித்தாந்தம் மாற, இறைவனை பற்றி அறிந்து கொள்ளும் தன்மையும் மாறுகிறது என்பதைத்தான் விவிலியம் நமக்கு விவரித்து சொல்லுகிறது. இன்றைக்கு வரலாறு என்பது திரிக்கப்பட்டதாக, மறைக்கப்பட்டதாக, மாற்றப்பட்டதாக, கலங்கப்படுத்தப்பட்டதாக, உண்மைகளை உண்மையாக சொல்லப்படாததாக மாறிக்கொண்டிருக்கிற வேளையில் ஒரு வரலாற்று கடவுளை நீதிக்காகவும், நியாயத்திற்காகவும், நன்மைத்தனத்திற்காகவும், ஏழைகளுக்காகவும் இயங்கிய ஒரு இறைவனை சந்திக்க இந்த புத்தகம் அழைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இறைவனை கண்டுகொள்ளும் பயணம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைய வரலாற்று பக்கங்களிலும், இன்றைய வரலாற்று நிகழ்வுகளிலும் இந்த வரலாற்று மையப்புள்ளியாக இருக்கிற இறைவன் நம்ம கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வரலாறு உண்மையாக மாறும், நமது வரலாறு புனிதமாக மாறும் என்பது நம்முடைய தாழ்மையான எண்ணம். அந்த நாள் தொலைவில்லை என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகமான முன்னுரைக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 16ஆம் அதிகாரத்தில் தாவீது அபிஷேகம் செய்யப்படுவார், அருட்பொழிவு செய்யப்படுவார். 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை சந்திப்பார். கிட்டத்தட்ட ஒரு 60 வசனங்களை ஆசிரியர் அடுக்கி வைக்கிறார். போர் என்பது 2 வசனம் தான். வடக்கும் இல்லை, தெற்கும் இல்லை, நியூட்ரலான பிளேஸு ஜெருசலேமு. தென்னகத்தில் தான் இருக்குது. அது வரைக்கும் யாராலும் வெற்றி கொள்ளப்பட முடியாத நகரமாக